அண்மை செய்தி. டாஸ்மாகில் 1000 கோடி ஊழல் என கூறி சென்னையின் பல்வேறு இடங்களில் பாஜக போராட்டம் நடத்தி வரும் நிலையில் காவி நிற உடையில் வந்தால் காவல்துறையினர் அவர்களிடம் விசாரணையில் ஈடுபட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் முரளி. முரளி, விவரங்கள் என்ன? வணக்கம். டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக டாஸ்மாக் உடைய தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்த இருப்பதாக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக அறிவிப்பு வெளியாகி இருந்தது. அதன் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா தொண்டர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் சென்னையில் இருக்கக்கூடிய எழும்பூர் தாளமுத்து நடராஜர் மாளிகையில் டாஸ்மாக் உடைய தலைமை அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இதனை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்த இருப்பதாக வந்த தகவலின் அடிப்படையில் இந்த பகுதி முழுவதும் 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த வழியாக வரும்பொழுது டாஸ்மாக் தலைமை அலுவலகம் வழியாக வரக்கூடிய நபர்களை பிடித்து விசாரணை மேற்கொண்டு அவர்களை கைது செய்து வருகிறார்கள். அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி என்று தெரிந்தால் உடனடியாக கைது செய்து அருகில் இருக்கக்கூடிய மண்டபத்தில் அவர்களை தங்க வைக்கின்றார்கள். இந்த நிலையில் தாளமுத்து நடராஜ மாளிகையுடைய நுழைவாயிலில் இருக்கக்கூடிய இடத்தில் போலீசார் இந்த இடத்தில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த இடத்தில் காவி உடை அணிந்து கொண்டு வருபவர்களை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அவர்களிடம் பாரதிய ஜனதா கட்சி சார்ந்த ஐடி கார்டு இருந்தாலே உடனடியாக அவர்களை கைது செய்து அவர்களை பேருந்து மூலமாக அருகில் இருக்கக்கூடிய ராஜரத்னம் மைதானத்தில் அமர வைக்கிறார்கள். இந்த நிலையில் தொடர்ச்சியாக போலீசார் வரக்கூடிய அவர்களுடைய வாகனங்கள் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய கொடி, அதே போன்று அவர்கள் சார்ந்த எந்த விதமான முகவரி இருந்தாலோ உடனடியாக அவர்களை கைது செய்கிறார்கள். இந்த நிலையில் இருசக்கர வாகனத்தில் வந்த 2 நபர்கள் காவி துண்டும் அதே போன்று காவி உடை அணிந்து வந்தார்கள். அவர்களையும் தற்பொழுது பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி.